Dear 12th standard students, உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக மெட்ரோ கருணாகரன் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வரோம். வாரம் ஒரு 2 எக்ஸசைஸ் 3 எக்ஸசைஸ் நம்ம வீக்லி டெஸ்ட் எழுதிட்டு வரோம். 13/7 ஜூலை 13th இன்னைக்கு நம்ம எழுத போகிற டெஸ்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா 4.4 4.5 நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். அப்போ கடைசி 2 எக்ஸசைஸ் 4th சாப்டரில். சரி, எங்கள் ஸ்கூலில் நடத்தலை சார் அப்படின்ட்டு நம்ம எஸ்கேப் ஆக வேண்டாம். ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு, நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் எல்லா சம்ஸுமே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட வேண்டியது தான். ஓகே, இப்போ இன்னைக்கு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 சம் நான் கொடுத்துருக்கேன். நான் அதில் ஆக்சுவலாக 2 மார்க் 3 மார்க் எல்லாமே கம்பைன் பண்ணி 5 மார்க்ஸாகவே கேட்டிருக்கேன். ஏன்னா டைம் வந்து 1 hour தான் நான் கொடுத்துருக்கேன். நான் 1 hourக்குள்ளே நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதி முடிக்கணும். நீங்கள் ஈவினிங் 7 to 8 உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு அது 2 மார்க் 3 மார்க்ஸ் எக்ஸ்பெக்டட் சம்ஸ் எல்லாமே. இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. இன்கேஸ் ப்ராக்டிஸ் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸு கூட என்னுடைய சின்சியர் அட்வைஸ் என்னென்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் வந்த பிறகு இதில் இருக்கிற 10 சம்மும் உங்களுக்கு தெரியுதா? இன்கேஸ் இதில் ஒரு 3 சம் தெரியல, ஒரு 2 சம் தெரியல, ஒரு 5 சம் தெரியல, இல்லை 10 சம்மே தெரியலன்னு வச்சுங்க, அட்லீஸ்ட் இந்த சம்மையாவது இன்னைக்கே போட்டு பார்த்து வச்சிருங்க. நம்மளுடைய சேனலில் கொடுக்குற கொஷின் பேப்பருடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு புரியாது. மார்ச் மாதம் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் பார்க்குறப்ப தான் மெட்ரோ கருணாகரன் சார் இவ்வளோ சொன்னார், இந்த கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இந்த சம் தெரியலன்னா இமீடியட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, தெரிஞ்சா வெல் அண்ட் குட், தெரியலன்னா இன்னொரு வாட்டி டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கன்னு சொன்னாரே, நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமே, த சேம் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது. இது 12th ஸ்டாண்டர்டுடைய 10 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நான் நம்மளுடைய மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்துடும். உங்களுக்கு மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்களுக்கு யூடியூப் சேனலில் இந்த கொஸ்டின் பேப்பர் வரும். ஆனால் மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு மட்டும் கீ ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு 7 to 8 எப்போதுமே நீங்கள் டெஸ்ட் எழுதணும். 7 o'clock கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு யூடியூப் சேனலில் வந்துடும். 8:30 நம்ம மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் கொடுக்குற டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்கேஸ் கீழே ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீச்சர்கிட்ட க்ளோஸாக வர முடியும், 1-on-1 பேச முடியும், உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ண முடியும். ஸ்கூலில் நடத்தலை, இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு தாண்டி போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. எவ்வளோ முன்னாடி நீங்கள் போகிறீங்களோ அவ்வளோத்துக்கு பக்காவாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். இதே மாதிரி நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு இன்னைக்கு போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.7 ரொம்ப எலிமெண்ட்ரி சம்ஸ் தான் கேட்டிருக்கேன். நான் அது மட்டும் இல்லாமல் 3 கிராஃப்ஸ் கேட்டிருக்கேன் 3.15 அப்போ 13/7 நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுறோம். இன்கேஸ் இதில் ஏதாவது சம் தெரியலன்னா இமீடியட்டாக டெஸ்ட் முடிச்சுட்டு போட்டு பார்த்துட்டு திருப்பி ரீடெஸ்ட் கூட எழுதி பாருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா எதுவுமே நம்ம கைவிட்டு போக போகிறது கிடையாது. இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், நான் தரவா படிச்சுட்டேன் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ். இது நீ அறிவாளியா முன்னமா அல்லது நீ ப்ளூமரா, நீ ரொம்ப வீக் ஸ்டூடெண்டான்னு அசர்டைன் பண்றதுக்கோ உன்னை எடை போடுவதற்கோ இந்த கொஷின் பேப்பர் கிடையாது. இந்த கொஷின் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு ஆஸ் அ டீச்சரா எனக்கு தெரியும். ஆனால் ஆஸ் அ ஸ்டூடெண்டா உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் 10th ஃபேஸ் பண்றீங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணும்போது இது இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. அதனால பேரண்ட்ஸும் கூட உட்காந்துக்கிட்டு இந்த சம்ஸ் எல்லாமே உனக்கு தெரியுமா, இதை போட்டு பார்த்துட்டியா, இந்த சம்மோட மாடல் எப்படி தெரியுங்கன்னா என்னோட யூடியூப் சேனல்ல இந்த சம்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இதை பார்த்து இமீடியட்டா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு இன்னைக்கு போர்ஷன் 2.7 3.15 டெஸ்ட் எழுதுறீங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 4.4 4.5 டெஸ்ட் எழுதுறீங்க. நம்ம ஷெடியூல் போட்டிருந்தோம் வாரம் என்ன டெஸ்ட்னு சொல்லிட்டு, அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. மெட்ரோ கருணாகரன் சேனலை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்பட மாட்டார்கள். ஆகவே நம்மளுடைய சேனல் எப்பொழுதுமே ஸ்டூடெண்ட்ஸோட வெல்ஃபேர், எப்படியாவது பிள்ளைகள் ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து விட வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. அதனால உங்களுடைய கஷ்டமான உழைப்பிற்கு ஆஸ் அ சப்போர்ட்டிங்கா நாங்கள் ஒரே ஒரு கை கொடுத்து உங்களை தூக்குறதுக்கு ட்ரை பண்றோம். எங்களுடைய கையை நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்டினேஷன் ஈஸியாக போய் அடைஞ்சிடலாம். பப்ளிக் எக்ஸாம் இருக்கிற அனைத்து கொஸ்டினும் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் என்னோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நான் சொல்ற விஷயங்களை எதுவுமே தவறாம செய்யுங்க. இதை படிக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த 10 கொஸ்டினையாவது தரவு பண்ணி இன்னைக்குள்ள படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.